ஹலோ சாரா, நீ நீ எப்படி இருக்க? நீ எதுக்காக இப்ப கால் பண்ண? நான் தான் உன்னை எனக்கு கால் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தேன்ல. இங்க பாரு, எனக்கு உன்கிட்ட பேச பிடிக்கல. சாரா, எனக்கு இப்ப 1 லட்சம் பணம் தேவைப்படுது. என் அம்மா ஐசியூல இருக்காங்க. அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் பத்தல. அப்போ உன்கிட்ட சுத்தமா பணம் இல்லையா? உனக்கே தெரியும்ல, நம்ம கல்யாணத்துக்கே 5,80,000 செலவாச்சு. என்னோட மொத்த சேவிங்ஸையும் நான் அதுல போட்டுட்டேன். அது போக காரு வீடு எல்லாத்தையும் உன் பேர்ல வாங்கினேன். இப்ப எனக்குன்னு எதுவுமே இல்ல. அதனாலதான் இப்ப நான் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் இல்லாம இருக்கேன். இங்க பாரு சாம், அது எல்லாமே என்னோடது. நான் உனக்கு ஒரு பைசா தர மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும், அந்த எல்லா பணமும் உனக்கு தான். ஆனா இப்ப எனக்கு அது தேவைப்படுது. எனக்கு நீ அதை கொஞ்சம் கடனா கொடுக்கலாம்ல? நான் உனக்கு சீக்கிரமே திருப்பி தந்துடுறேன். என்ன தயவு செஞ்சு நம்பு. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நான் உனக்கு கடனா கூட எதுவும் தர மாட்டேன். என்ன பேசுற? உனக்கு என் அம்மா மேல கொஞ்சம் கூட அக்கறையா இல்லையா? அவங்க உயிர் ஆபத்துல இருக்கு. அவங்க ஒண்ணு என்னோட அம்மா கிடையாது. இன்னைக்கு காப்பாத்தினாலும் அவங்க நாளைக்கு சாக தானே போறாங்க. அம்மா, அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நீங்க தான் என்ன தனி ஆளா இருந்து வளர்த்தீங்க. எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்தீங்க. இப்ப இது என்னோட டான். உங்களுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துப்பேன். உங்க டெலிவரி ஆர்டர் லேட் ஆயிடுச்சு. நீங்க இதுக்கு ஃபைன் பே பண்ணணும். அம்மாவை காப்பாத்த ஒரு